ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அடை மாவு தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு அந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள்னா, 1 டம்ளர் பச்சை அரிசி எடுத்துக்கணும். அப்புறம் 1 டம்ளர் புழுங்கல் அரிசி, கொஞ்சம் வெந்தயம். இப்போ வந்து 1 டம்ளர் பச்சை அரிசி, 1 டம்ளர் புழுங்கல் அரிசி, கொஞ்சம் வெந்தயம் போட்டாச்சா, அதுக்கப்புறம் சும்மா கொஞ்சோண்டு இது பாருங்கள் எவ்வளோ உளுந்து போடுறேன். கொஞ்சோண்டு உளுந்து போடணும். ஏன்னா உளுந்து நிறைய போட்டால் தோசை வந்து ரப்பாக வராது, பொறன்னு. அதனால் ஒரு 1/2 டம்ளர் உளுந்து. அடை மாவு தோசைக்கு மட்டும் உளுந்து கொஞ்சம் கம்மியாக போடணும். அப்போ தான் தோசை வந்து நல்லா பொறுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வந்து ஒரு 1/2 டம்ளர், அதில் ஒன்றா ஊறிடும். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்ட பிறகு சிறுபருப்பு வந்து ஒரு 1/2 டம்ளர். அம்மா போய் தோரம்பருப்பு எடுத்துருவா கொஞ்சம். அப்புறம் வந்து தோரம்பருப்பு. இப்போ வந்து 1 டம்ளர் புழுங்கலரிசி, 1 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் உளுந்து, 1/2 டம்ளர் சிறுபருப்பு, 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் தோரம்பருப்பு போட்டாச்சா. அதுக்கப்புறம் வந்து நான் தனியாக ஒரு கிண்ணத்தில் ஒரு 12 காஞ்ச மிளகா, சோம்பு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நாங்கள் கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுவோம். கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். இதை வந்து நான் ஊற வைப்பேன். ஏன்னா இதை நான் அலச மாட்டேன். இப்போ நான் இதை ஊற வைக்கிறேன் பார்த்திங்களா, அந்த அரிசி பருப்பு இதை மட்டும்தான் அலசுவோம். இதை அலசாமல் அப்படியே அதில் போட்டு அரைச்சிப்போம். இந்த மாதிரி போட்டோன்னா பருப்பு வந்து கேஸ் ட்ரபிள். அது பெருங்காயம் போட்டால் அது ரொம்ப நல்லது. நெஞ்சு கறிக்காது, வயிறு உபசெல்லாம் வராது. கேஸ் ட்ரபிளுக்கு பருப்பு இது பெருங்காயம் ரொம்ப நல்லது. அதனால் நாங்கள் இந்த மாதிரி தான் பெருங்காயம், சோம்பு, காஞ்ச மிளகா போடுவோம். இப்போ இதெல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சி மாவை, தேங்காய் வந்து மிக்சியில் அடித்து போட்டு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா, வெங்காயம் நிறைய போட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு சுட்டு கார சட்னி அரைச்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அம்மா தண்ணி எடுத்துகிட்டு வா. அதுக்கு நல்ல தண்ணி ஊற்றியாச்சு. நல்ல தண்ணி எடுத்துகிட்டு வா, முளைக்காலண்ணா ஊற்றுறதுக்கு. இப்போ இதில் நல்ல தண்ணி ஊற்றிட்டோம். ஏன்னா இது நாங்கள் கழுவ மாட்டோம், அப்படியே தான் போட்டு அரைப்போம். அம்மா அரிசி பருப்பு மட்டும் கழுவிக்கோ. ஒரு ஹவர் ஊறின பிறகு போட்டு அரை, அப்போ தான் நல்லா வரும். இது மேக்ஸிமம் ஒரு 10-15 தோசை வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.